முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய வடமாகாணத்திலிருந்து 13 உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்வதற்காக இன்று தமது ஜனநாயக கடமையை ஆற்றினர். யாழ் நிர்வாக மாவட்டத்தில் இம்முறை பொதுத் தேர்தலில் 4,92,280 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். நெடுந்தீவு பிரதேசத்துக்கான வாக்குப்பட்டிகள் மற்றும் ஆவணங்கள் ஹெலிகாப்டரினூடாக வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு எடுத்து வரப்பட்டன. நைனாதீவு, இழுவைத்தீவு, அனலைத்தீவின் வாக்குப்பட்டிகள் மற்றும் ஆவணங்கள் கடல் மார்க்கமாக எடுத்து வரப்பட்டன. யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்திலே தபால் மூல வாக்களிப்பு உட்பட 59.65% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 60.85% வாக்குகள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று பிற்பகல் வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாண மத்திய கல்லூரி போலீசாருடைய விசேட அதிரடிப்படையினுடைய பாதுகாப்பின்களே இன்று இந்த வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படவில்லை. கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் 1,907 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். கிளிநொச்சி மாவட்டத்திலே 108 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்றது. இன்று பிற்பகல் 4 மணி வரை வாக்களிப்பு வீதம் 62.1 காணப்படுகின்றது. இது தபால் மூல வாக்களிப்புகளையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. எங்களுடைய பழைய மாவட்ட செயலக வளாகத்திலே 10 வாக்கெண்ண நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. வன்னி தேர்தல் மாவட்டத்திலிருந்து 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை 3,06,081 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதேவேளை வன்னி தேர்தல் தொகுதியில் 65.4 வாக்குகள் பதிவாகியிருந்ததாக மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி PS சரத்சந்திர தெரிவித்தார். தூர இடங்களிலிருந்து வரும் வாக்களிப்பு பெட்டிகள் 7 மணிக்கு முன்னர் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறேன். வாக்கெண்ணல் நடவடிக்கை 1200 அரசு அலுவலர்கள் ஈடுபடுகிறார்கள். மேலும் தபால் வாக்களிப்புகள் 4:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளன. இணைய வாக்கெண்ணல் இரவு 7:30 மணிக்கு ஆரம்பிக்க எதிர்பார்க்கிறேன். 90,607 பேர் மன்னார் மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இன்றைய தேர்தல் மிகவும் சுமூகமான முறையில் நடைபெற்றிருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் இன்று மொத்தமாக 63,307 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இது மொத்த வாக்காளர்களில் 69.9% காணப்படுகிறது. அரசு அலுவலர்களின் தபால் மூல வாக்குகளை முனைத்து நோக்கும் பொழுது 67,433 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது மொத்த வாக்காளர்களில் 74% காணப்படுவது. பிற்பகல் 10 மணி அளவில் முதலாவது வாக்கினை கட்சிகள் பெற்ற நிலவரத்தை அறிய தரலாம் என எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 64% வாக்களித்துள்ளனர். இன்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே 137 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிக்கப்பட்ட வீதம் 64, அதாவது 55,690 பேர் வாக்களிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஏற்கனவே தபால் மூல வாக்களிப்பு மூலம் 3,874 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மொத்தமாக 55,690 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் 64% வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. மிகவும் சுமூகமாகவும் அமைதியாகவும் இந்த தேர்தல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வாக்குப்பட்டிகள் தற்போது முல்லைத்தீவு மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் 6 மணிக்கு பின்னர் இந்த வாக்குகள் எண்ணும் பணி ஆரம்பமாகும். திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் திகாமடுல்ல உள்ளிட்ட மாகாணங்களை உள்ளடக்கிய கிழக்கு மாகாணத்திலிருந்து 16 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக பொதுமக்கள் இன்று வாக்களித்தனர். திருகோணமலை மாவட்டத்தில் இம்முறை பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்கு 3,15,925 பேர் தகுதி பெற்றுள்ளனர். 318 வாக்களிப்பு நிலையங்களில் மக்கள் வாக்கினை பதிவு செய்தனர்.
දිස්ත්‍රික්කයේ පුරාම ඉතාම සාමකාමී වාතාවරණයක් ක්‍රියාත්මක වුණා. மாவட்ட ரீதியாக மிகவும் அமைதியான முறையில் வாக்களிப்பு பதிவானது. வாக்களிப்புக்கு இடையூறு ஏற்படுத்தும் எவ்வித சம்பவங்களும் பதிவாகவில்லை. 4 மணியாகும் பொழுது 67% வாக்குப்பதிவாகியிருந்தன. 36 வாக்கெண்ணும் நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இரவு 10 மணிக்கு முன்னதாக திருகோணமலை மாவட்டத்தின் முதலாவது தேர்தல் முடிவை வெளியிட நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். පළමු තැපැල් ඡන්ද ප්‍රතිඵලය නිකුත් කරන්න. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 4,49,486 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 442 வாக்கெடுப்பு நிலையங்கள் ஊடாக இன்று மாலை வரை மக்கள் ஆர்வமாக வாக்கினை பதிவு செய்தனர். இதுவரை எமக்கு கிடைத்த தரவின்படி 65% மக்கள் வாக்களை அளித்துள்ளார்கள். இதுவரை 394 தேர்தல் விதிமுறை மீறல்கள் எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்றைய தினத்தில் மட்டும் 121 தேர்தல் விதிமுறை மீறல்கள் பதிவாகியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்கும் தேர்தல் வன் செயல்கள் நடைபெற்றதாக பதிவாகவில்லை. இந்த முறையும் மட்டக்களப்பு இந்து கல்லூரி வாக்குகளை எண்ணும் நிலையமாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. பெறுபவர்கள் இரவு 11 மணிக்கு வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் 528 வாக்களிப்பு நிலையங்களினூடாக மக்கள் இன்று காலை முதல் வாக்கினை பதிவு செய்தனர். திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் 5,55,432 பேர் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். மத்திய மாகாணத்தின் நுவரெலியா, மாத்தளை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் 22,26,082 வாக்காளர்கள் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். அவர்கள் 25 உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்வதற்காக தமது ஜனநாயக கடமையை ஆற்றினர். இம்முறை நுவரெலியா மாவட்டத்தில் 6,02,292 பேர் பொதுத் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 534 வாக்களிப்பு நிலையங்களில் மக்கள் வாக்களித்தனர். நுவரெலியா மாவட்டத்தின் வாக்கெடுப்பு பணிகள் மாலை 4 மணிக்கு நிறைவுக்கு வந்தது. இதுவரை 68% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது. அதேபோன்று மாலை 6 மணிக்கு தபால் மூல வாக்கெண்ணும் பணிகள் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 12 நிலையங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சாதாரண வாக்கெண்ணும் பணிகள் காமினி தேசிய பாடசாலையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 53 நிலையங்களில் இடம்பெறுகின்றது. நள்ளிரவாகும் போது முதலாவது தேர்தல் முடிவை வெளியிட எதிர்பார்க்கின்றோம். மாவட்டத்தில் எவ்வித வன்முறை சம்பவங்களும் பதிவாகவில்லை. சில சிறிய சம்பவங்கள் தவிர அமைதியான முறையில் வாக்கெடுப்பு இடம்பெற்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்களுடன்.